கோதுமை மாவு கரைச்ச தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சு கரைச்சி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வதக்கினதை மாவில் கொட்டிக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கல் காஞ்ச வச்சு தோசை ஊற்றிக்கலாம். மாவு வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வருது. ரவா தோசைக்கெல்லாம் பண்ணுற மாதிரி லைட்டாக சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். வெந்தாச்சு திருப்பி போட்டுக்கலாம். வெந்தாச்சு எடுத்துடலாம். சுவையான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு.